ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, இந்த மாதம் ஒரு வசனத்தை மாத்திரம் எடுத்து இந்த மாதம் முழுவதும் இந்த காலை தியானத்தில் இந்த வசனத்தை நாம் பயன்படுத்துகிறோம். ஆண்டவர் அவ்விதமாய் இந்த மாதத்தின் முதலாம் நாள் எனக்கு உணர்த்தினபடியினாலே இந்த வசனத்தை வைத்து இத்தனை தியானம் கொடுக்க முடியுமா என்பதே ஒரு பெரிய கிருபை, ஆச்சரியம். ஆண்டவருடைய செயல்கள். மத்தேயு 4:19 ஆண்டவர் சொன்னார், என் பின்னே வாருங்கள், உங்களை மனிதரை பிடிக்கிறவர்களாக்குவேன். இது கடைசி காலம். நாம் துரிதமாய் ஆண்டவருக்காக செயல்பட வேண்டிய ஒரு நேரம். இதில் ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு என்ன என்பதையும் நாம் விளங்கி கொள்ள வேண்டும். ஏன்னா பிலிப்பியருக்கு நிருபங்களை எழுதும் பொழுதே பவுல் எழுதினார், அநேகர் வேறு விதமாய் போதிக்கிறார்கள், அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள், நாங்கள் உங்களுக்கு காண்பித்த மாதிரியின்படி நடக்குகிறவர்களை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று பவுல் அங்கே எழுதினார். அப்போ முதல் நூற்றாண்டு திருச்சபைக்கே அதிலேயே இவ்வளவு பேர் வித்தியாசமாக நடக்கிறாங்க அப்படின்னா, இந்த கடைசி காலத்தில் நாம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வையே நிதானித்து பார்க்க, நாம் அவர் பின்னால் தான் வருகிறோமா என்பதை நாம் நிதானித்து பார்க்க வேண்டும். ஒரு பரிசுத்தவான் அவர் சொன்னார், அநேக ஊழியர்கள், தேவ பிள்ளைகள் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பையும் அபிஷேகத்தையும் இழந்து போவதற்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆலோசனை இல்லாத இடத்திலே ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். எவ்வளவு பெரிய ஊழியக்காரர்களாக இருந்தாலும், பெரிய விஐபியாக இருந்தாலும், அவர் தன்னோடு கூட இணைந்து ஜெபிக்கவும் ஆலோசிக்கவும் மனம் விட்டு பேசவும், எல்லாரும் எல்லார்ட்டையும் மனம் விட்டு பேச முடியாது. ஒரு பெரிய ஊழியர் இருக்கார். பெரிய ஊழியருங்கிறது இந்த இடத்துல நான் என்ன சொல்கிறேன், சீனியர். அவர் ஒரு ஜூனியர் ஊழியர்கள்ட்ட தன்னுடைய காரியங்களை எல்லாம் சொன்னோம்னா, இந்த ஜூனியர் நேற்று வந்த பையங்க இவங்க என்ன நினைப்பாங்க என்னையை பற்றி, இவ்வளோ பெரிய ஊழியர் நினச்சிக்கிட்டு இருந்தால் இவருக்குள்ளேயே இப்படி பிரச்சனை இருக்கா அப்படின்னு உலக பிரகாரமாக நினச்சிருவாங்க அப்படின்னு அவங்ககிட்ட சொல்ல முடியாது. அப்போ நம்முடைய வயதுக்கு ஒத்த அல்லது நம்முடைய ஆவிக்குரிய அனுபவங்களுக்கு ஒத்த ஆட்கள் ஒரு டீம் ஒவ்வொருவருக்கும் இருக்கணும். அந்த டீமில் எந்த ஈகோவும் இல்லாமல் ஷேர் பண்ணணும். வேதத்தில் எல்லாவற்றுக்கும் மேலே உச்சகட்டமாய் கெத்செமனே தோட்டத்தில் இயேசு கிறிஸ்து தன்னுடைய 12 சீஷர்களில் 3 பேர், யோவான், யாக்கோபு, பேதுரு, 3 பேரை மாத்திரம் அந்த கெத்செமனே தோட்டத்திலே தனியாய் அழைத்து கொண்டு போய் அவர்களுக்கு முன்பாக வியாகுலப்படவும் வேதனைப்படவும் தொடங்கினார். அப்போ அவர் சொல்கிறாரு, என் இருதயம் மரணத்திற்கு ஏதுவாய் துக்கம் கொண்டிருக்கிறது. ஆண்டவர் ஈகோ பார்க்கல. நம்மளை பற்றி இவங்களாம் என்ன நினைப்பாங்க, நம்ம கடவுளா, நம்முடைய பயம், நமக்குள் இருக்கிற அந்த துக்கம், நமக்குள் இருக்கிற அந்த ஆத்மா வேதனை, நமக்குள்ளே இருக்கிற இந்த மரண பயம், இதெல்லாம் போய் இவங்ககிட்ட சொன்னால் இவங்க நம்மளை பற்றி என்ன நினைப்பா, அப்படிலாம் அவர் யோசிக்கவே இல்லை. அவர் இந்த உலக வாழ்க்கையை வெற்றியாக முடித்ததுக்கு காரணமே அவருடைய கவுன்சில். இன்றைக்கும் இஸ்ரேல் தேசத்தினுடைய எம்பளத்தில் அந்த தேசத்தினுடைய குறிக்கோளை அவங்க என்ன வச்சுருக்காங்கன்னா, அநேக ஆலோசனைக்காரர்கள் உண்டானால் சுகம் உண்டாகும். பிரியமானவர்களே, என் பின்னே வாருங்கள் என்று சொன்ன ஆண்டவருக்கு பின்னால் நம்ம போகிறோமா? ஆண்டவருக்கு பின்னால் போகிறவங்களுக்கு நம்ம பல காரியங்களை நம்ம வச்சுருக்குறோம். ஆனால் அது வேதத்தின்படியாக நம்ம ஆண்டவர் பின்னாடி தான் போகிறோமாங்கிறது நம்மோடு கூட இணைந்து பேசுவதற்கான ஒரு ஐக்கியத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த கடைசி காலத்தில் ஐக்கியம் ரொம்ப முக்கியம். ஒரு ஐக்கியமாய் சேர்ந்து ஜெபிக்க, அதில் ஒருத்தருக்கு ஒருத்தர் மனம் விட்டு பேச,
இது தப்பு, இது ரைட்டுன்னு கரெக்டாக கண்டித்து உணர்த்துகிற கவுன்சிலர்ஸ் நமக்கு தேவை. அப்படிப்பட்ட ஒரு ஜெபக்குழுவை நமக்கென்று உருவாக்கி கொண்டோமானால் நம்ம இடறி விழப்போவதில்லை. ஆண்டவர் இந்த காலை வேளையிலே நம்மை அப்படிப்பட்ட நபர்களை கண்டு அவர்களோடு இணைந்து நம்ம நடக்க உதவி செய்வாராக. ஆமென்.